இப்பொழுதும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை மேலானது என்ற தலைப்பின் கீழே இப்பொழுது அடிமை பேச இருக்கிறேன். முதலாவது பாட்டை இப்படியாக ஒரு பக்தன் பாடுகிறார். தேவனை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை என்றும் விடுதலை, என்னோடு இருந்து என்னை காத்து என்னை நடத்துவார். ஆமென். தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை மேலானது என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 24 வரையிலும் பார்க்கும் பொழுது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசேலாவை பெற்றான். மெத்துசேலாவை பெற்ற பின்பு 300 வருடம் இந்த உலகத்திலே ஏனோக்கு ஜீவித்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு அனுபவத்தை ஏனோக்கு பெற்றுக்கொண்டார். ஏனோக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 338வது ஆண்டு காலத்திலே ஏனோக்கு பிறந்தான். ஏறக்குறைய 3000-4000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏனோக்கு இந்த பூமியிலே அவன் பிறந்தான். அவன் பிறந்த பிற்பாடு 365 வருடம் இந்த உலகத்திலே அவன் ஜீவித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு நடந்தான், தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை ஏனோக்கு பெற்றுக்கொண்டார். ஏனோக்குவின் மகன் மெத்துசேலா. இந்த மெத்துசேலாவுக்கு 969 வருடங்கள் இந்த உலகத்திலே மெத்துசேலா வாழ்ந்தார். இந்த வேதாகமத்திலே பார்க்கும்போது, எல்லா பரிசுத்தவான்களை பார்க்கும்போது மெத்துசேலா அதிகமான வருடங்கள் 969 வருடங்கள் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஏனோக்கும் கர்த்தரும் ஒரு நண்பர்களை போல நடந்து போனார். இதனாலே கர்த்தர் ஏனோக்கை உயிரோடு எடுத்துக்கொண்டார். பிறகு எல்லாரும் பார்க்கும்பொழுது ஏனோக்கு காணப்படாமல் போனான். அவன் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்காக, பரலோக வாழ்க்கைக்கு உயிரோடவே ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதே போலதான் எலியாவும் அப்படித்தான் இருந்தார். எலியா பரலோகத்திற்கு ஏறி சென்றார் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியாக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். பிறகு இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். இந்த ஏனோக்கை பார்க்கும் பொழுது, ஆதாமிலிருந்து பார்க்கும் பொழுது 7வது தலைமுறையில் இந்த ஏனோக்கு பிறந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, அவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஏனோக்கை பார்க்கும் பொழுது மெத்துசேலாவை பெற்ற போது ஏனோக்குக்கு 65 வயதாக இருந்தது. பிறகு 300 வருடம் இந்த உலகத்திலே இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஏனோக்குக்கு குமாரத்தையும் பெற்றான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எலியாவும் அப்படித்தான். எலியாவும் தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம் எலியாவுக்கு இருந்தது. சுழல் காற்றினாலே எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏனோக்கும் எலியாவும் இந்த பூமியிலே மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஏனோக்கும் எலியாவும் தான். இந்த இருவரும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2வது முறையாக இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே இந்த ஏனோக்கும் எலியாவும் இந்த பூமிக்கு வருவார்கள். எருசலேம் நகரத்திற்கு அவர்கள் வருவார்கள். அதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது அவர் மரித்து உயிர் தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் இருந்து அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, பிறகு ஒலிவ மலையில் அவருடைய கால்கள் ஒலிவ மலையில் மேல் நின்றது. ஒலிவ மலையில் இருந்துதான் பரலோகத்திற்கு
இயேசுவானவர் ஏறி சென்றார். அவர் எப்படி பரலோகத்திற்கு ஏறி சென்றாரோ அப்படியே மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு வருவார். எப்படி வருவார் என்றால், அவர் வரும்பொழுது நியாயாதிபதியாக இந்த உலகத்துக்கு வருவார். அவர் முதலாவது வருகையிலே அவர் இந்த உலகத்திற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல வந்தார். இனிமேல் வரும்பொழுதோ அவர் நியாயாதிபதியாய் வருவார். நாம் பரலோகத்திற்கு நாம் இயேசுவோடு போக வேண்டுமானால் நாம் பரலோகத்திற்கு தகுதியான வாழ்க்கை வாழணும். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் படித்து இதன்படி நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு பரலோகம் கிடைக்கும். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து மறுபடியும் இரண்டாவது முறையாக எப்படி வருவார்? அவர் வருவதற்கு முன்னதாகவே இந்த ஏனோக்கும் எலியாவும் இந்த பூமியிலே அவர் வருவார். எருசலேம் நகரத்திலே அந்த நடு ரோட்டிலே, அந்த எருசலேம் நகரத்தில் நடு ரோட்டிலே எலியாவும் ஏனோக்கும் இருப்பார்கள். நம்முடைய எல்லா கண்களும் அவரை பார்ப்பார்கள். இயேசுவை அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார். இந்த எலியாவும் ஏனோக்கும் எருசலேம் நகரத்திலே நடு ரோட்டிலே அவர்கள் கிடக்கும் பொழுது நம்முடைய எல்லாருடைய கண்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஏனோக்கும் எலியாவையும் நாம் பார்ப்போம். நாம் பார்த்த பிற்பாடு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லி ஏனோக்கையும் எலியாவையும் பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டான போது இந்த எலியாவும் ஏனோக்கும் அப்படியே மேலே ஏறி போவார்கள். எல்லாருடைய கண்களும் அவர்களை பார்ப்பார்கள். அவர் 3 நாள் இந்த பூமியில இருந்துவிட்டு மேலும் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிற்பாடு மறுபடியும் இயேசுவானவர் இரண்டாவது முறையாக அந்த ஒலிவ மலையில் அவர் கால்கள் நிற்கும். எப்படி ஒலிவ மலையில் அவர் கால்கள் ஒலிவ மலையில் இருந்ததோ அதே போல இரண்டாம் வருகையின் போதும் மறுபடியும் அந்த ஒலிவ மலையின் மேல் அவர் கால்கள் நிற்கும். பிறகுதான் இந்த பூமியை பரலோகத்திற்கு ஒப்பாக இயேசுவானவர் மாற்றுவார். இயேசுவானவர் வரும் பொழுது நாம் எல்லாரும் அவரோடு கூட நாம் இருப்போம். மரித்த பரிசுத்தவான்களும் எழுந்திருப்பார்கள். 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியிலே பரலோகத்திற்கு ஒப்பாக இந்த பூமியை மாற்றி 1000 வருஷ அரசாட்சியை நடத்துவார். ஆமென்.